இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சோமு, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஏற்கனவே இபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் தோன்றின அதிர்ச்சியிலிருந்தே ஒன்றும் மீளலை. இப்போ ஓபிஎஸும் அதில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? இந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. இல்ல, இப்ப இபிஎஸ் டிடிவி தினகரன் இணைந்தது ஒரு பெரிய அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. அரசியல் அதெல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனா ஓபிஎஸ் அதுல வருவாராங்கிறதான் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா நிச்சயமா அத அதிமுக தொண்டர்கள் இந்த அளவுக்கு அதை விரும்புவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவர் அதிமுக உரிமை மீட்பு இயக்கம்னு சொல்றதும், அதிமுக எதிராக பேசுறதும், இது தொடர்ந்து செயல்பாட்டுல அந்த மாதிரிதான் இருந்தாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, அந்த நிபந்தனையே விதிக்கல நான் வர்றேன்னு. அந்த சூழல்லையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்கல. இந்த ஒரு சூழல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியில அது என்னதான் டிடிவியோடைய குக்கரா இல்ல அவங்களுடைய சின்னம் அதுல நின்னால் கூட அது அதிமுக தொண்டர்களை ஒரு அதிருப்திக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இதை எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு இதை ஏத்துக்குவாரு அப்படிங்கிறது தெரியல. என்னதான் இன்னொரு கட்சியோடு இருந்தாலும் அது யார் வேணாலும் நிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணியுடைய தலைமை அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான். அதனால அவர் அதை விரும்புவாராங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஒரு பக்கம் திமுக போக வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்ததை பார்த்தோம். தாவேக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே தான் மீண்டும் வரப்போறாருன்னு சொல்றாங்க. இந்த ஓபிஎஸ் ஃபேக்டர் அப்படின்றது இங்க எந்த அளவுக்கு குரூஷலா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? அவர் தேர்தல் ஓபிஎஸ்னால ஒரு பெரிய பாதிப்பு வரும்னு நான் நினைக்கல. நானு இப்ப ராமநாதபுரத்துல இப்ப கடந்த தேர்தலில் 2வது இடத்துக்கு வந்தாரு, அது இல்லைன்னு சொல்ல. மற்றபடி ஒரு பெரிய அளவான செல்வாக்கு ஒரு தமிழ்நாடு பரந்த அளவிலையோ இல்ல தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்லயோ அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதாக, அது இல்லாம அப்ப நடந்த தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல். இப்ப அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை எனக்கு. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் நிச்சயமா தேவைக்கா கூட போக மாட்டார், அதை உறுதியா சொல்லலாம். ஏன்னா அவர் தேர்ந்த அரசியல்வாதி. தேவைக்காவுக்கு அப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு கட்சியாக அதை பார்க்க முடியாது. அந்த பார்வை தான் அவருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை. திமுக ஏற்கனவே அதுக்கான ஒரு முயற்சி நாம் பண்ணி அது வெற்றி அடையல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அது வேணா மறுபடியும் அங்க ஒரு மோதி பார்க்கலாம், போகலாம். இல்ல டிடிவி தினகரன் பேசிட்டு வரலாம். ஆனா அது இந்த கூட்டணிக்கு உள்ள ஒரு கலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கறதுனால அதுக்கு மற்ற அளவுக்கு மீறி ஒரு சலசலப்பு வருது. இதை எடப்பாடி பழனிசாமி விரும்புறதுன்னா அப்புறம் பாஜகவும் அதான் சொல்லணும், சரி வேண்டாம் அவரு அப்படின்னு. அதனால இதுவும் நடக்கிறதா எனக்கு தெரியல. இல்ல, இந்த 3 பேருமே பிரிஞ்ச போது அது சம்பந்தமா நிறைய சர்ச்சைகள் வெடிச்சது. கட்சியினருடைய உத்வேகத்தை உடைக்கிற மாதிரியான விஷயம்ட்டெல்லாம் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அத்தனையும் மீறி இப்ப மறுபடியும் ஒன்று சேர்றாங்கன்னா அது ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணுன்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்சியினருடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த 3 பேரும் மீண்டும் ஒரே கூட்டணிக்குள்ளார வராங்கன்னா? அதிமுக அப்படிங்கிற கட்சியை தனது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு உறுதியா இருக்கிறாரு, அந்த பொறுப்புல இருக்கிறாரு. அவர் கட்சியை வழிநடத்தி இருக்கிறாரு. இதுல டிடிவி தினகரன் வந்தது கட்சிக்கு பிளஸ் தான், அதாவது அந்த கூட்டணிக்கு பிளஸ் தான். ஏன்னா கடந்த தேர்தலே 20 தொகுதிகளில் அந்த வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிடுச்சு. அதனால அவர் நியாயம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதிமுக தொண்டர்கள் கூட. அதே நேரத்துல ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு, ஏன் அவரை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். தவிர ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் விரும்ப மாட்டாரு. அவருடைய விருப்பத்தை மீறி டிடிவி தினகரனாக இருந்தால் கூட அங்க எம்எல்ஏ சீட்டு தர முடியுமாங்கிறது தெரியல. அது பெரிய கேள்விதான் அது. ரைட். ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக இழந்த தங்களுடைய மொத்த வாக்கு வங்கியையும் இந்த கோர் வாக்கு வங்கியை மீண்டும் மீட்டும்னு நம்ம நம்பலாமா இந்த 3 பேரும் இணையும் பட்சத்துல? இப்ப அப்படிதான் இருக்கு சூழல். இப்ப என்ன சொல்ல போனா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி ஒரு வலிமையா இருக்கிறதான ஒரு விஷயமா தான் தோணுது. ஏன்னா இப்ப திமுக கூட்டணி பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னும் முரண்டு பிடிச்சிட்டு தான் இருக்குது. இப்ப மாணிக்கம் தாகூர் கூட சமீபத்தில் நேற்று இந்த நாள் கூட இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. திமுக கூட்டணி அது ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதிகத்தை அது இதுன்னா அவரு பேசியிருக்கிறாரு. இது தொடர்ந்து போயிருந்தால அங்க அது ஒரு மைனஸ். அடுத்தது இந்த கூட்டணிக்கு ராமதாஸ் வருவாராங்கிற கேள்விக்கு
அது திமுக தலைமை முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா நாங்க எங்களுக்கான பதில நாங்க 11 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். அதாவது நாங்க அதை ஏத்துக்க மாட்டோங்கிறதா அது அர்த்தம். அதனால அதே மாதிரி இப்போ இவ்வளவு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து கூடுதல் சீட்டு கேட்கலாம், அதுக்கு வந்து திமுக ஒத்துக்கலாம் அப்படின்னா மற்ற கட்சிகளும் கேட்கும். ஆக அந்த திமுக கூட்டணி இப்ப கலகலத்து போயிருக்கு அப்படிங்கறதுதான் தோணுது. அதே நேரத்துல இவங்க அதிமுக கூட்டணியில வந்து ஆரம்பத்துல பாஜக அதிமுக அந்த 2 கட்சி இருந்த நேரத்துல பாமக எப்ப வந்ததோ அதுவே ஒரு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது டிடிவி தினகரன் வந்தது. இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதுனால இப்ப இது வந்து ஒரு அதிமுக தான் வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக வந்து தோற்றமளிக்கிறது. அதிமுக கூட்டணி தான். அதுக்கு அடுத்த இடத்துல திமுக இருக்கு அப்படிங்கறதா இப்ப ஒரு கலை யதார்த்தமா இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.